அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 3ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது கேட்டகரி வாரியாக பார்க்க போகிறோம், அதாவது கம்யூனிட்டி வாரியாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரி பார்க்க போகிறோம். இதில் எம்பிசி கேட்டகரி ப்ளஸ் பிசி ஜென்ரல் மட்டும் இதில் இருக்கும். ஓகேங்களா, அதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் பிசிக்கு தனியாக ஒன்று போடுறோம். அடுத்து எஸ்சி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டாப் 10 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். அதாவது குரூப் 2 கேட்டரில் இருந்ததுக்குலாம் இப்போ குரூப் 2Aக்கு மாற்றிருக்காங்க. அந்த போஸ்டெல்லாம் இன்னும் இருக்கா இல்லையா, நாளைக்கு அதாவது 4ஆவது நாள் கவுன்சிலிங்கை எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் முடிஞ்சு, அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது. ஓகேங்களா, பிசி ஜென்ரலில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சா நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். ஓகேங்களா, இது ஒரு அசிஸ்டன்ட் கேட்டர் தான். 20-100 தான் சம்பளம். ஜென்ரலில் 92 இருக்குது, உமனில் 38 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 25, உமன் பிஎஸ்டிஎம் 10, பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 121 இருக்குங்க. ஓகேங்களா, இது இப்போதைக்கு எடுக்க வேணாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம் நான் சொல்லிடுறேன். ஆடிட் அசிஸ்டன்ட் இன் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 4 இருக்குது, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரல் 9 இருக்குது. ஓகேங்களா, இதுவும் இப்போதைக்கு எடுக்க வேணாம். அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் ஒரு 6 இருக்குங்க. ஓகேங்களா, இது வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் முடிஞ்சு வச்சு ஒன்றே இருக்குங்க. ஹிந்தி ரிலிஜனில் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே இருக்குது. கிடச்சா எடுத்துக்கலாங்க. குரூப் 2 கேட்டரில் இருந்தது, இப்போ குரூப் 2Aக்கு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. அசிஸ்டன்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில், ஈரோடு இல்லை, காஞ்சிபுரம் கிடையாது, முடிஞ்சு வச்சு. அடுத்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர், மதுரையெல்லாம் முடிஞ்சு. நாகப்பட்டினம் ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது, பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. ஓகேங்களா, எங்கேயா நாகப்பட்டினத்துக்கு அந்த கடலோர மாவட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் இல்லை. அடுத்தது நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. அடுத்து பெரம்பலூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. புதுக்கோட்டை முடிஞ்சு, ராமநாதபுரம் முடிஞ்சு, சேலம், சிவகங்கை எல்லாம் முடிஞ்சு. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவண்ணாமலை முடிஞ்சு. திருவாரூர் ஜென்ரலில் 3, உமனில் 1 இருக்குங்க. அது கடலோர மாவட்டம், அதனால் அப்படியே கிடக்கு. அடுத்து தூத்துக்குடி பார்த்திங்கன்னா முடிஞ்சு வச்சு. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. வேலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. விருதுநகர் முடிச்சு. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துருக்காங்க. ட்ரெஸரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 56, உமனில் 23, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 16, பிசி ஜென்ரலில் 74 இருக்குங்க. ஓகேங்களா, எல்எஃப் முடிஞ்சிருச்சு. செக்ஷன் ஆஃபீஸர் முடிஞ்சிருச்சு. லா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இருக்குது. பிஏபிஎல் முடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு அப்படியே கிடக்குங்க. நாளைக்கு போகிறவங்க இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கெலாம் கொடுக்கலாங்க. ஏண்டா குரூப் 2 கேட்டரில் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட், இதெல்லாம் அசிஸ்டன்ட் கேட்டர், செக்ரட்டரியேட்டில் மட்டும்தான் வேலை இருக்கும் கடைசி வரையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட்க்கு மாற முடியாது. அடுத்து லா செக்ரட்டரியேட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுலேயும் கிடக்குங்க, பார்த்துக்குங்க. அதாவது ஜென்ரலில் 15, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் 13 இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து செக்ரட்டரியேட் தான். லோயர் டிவிஷன் கிளர்க்கு இதெல்லாம் முடிஞ்சு வச்சு. எக்ஸிக்யூட்டிவ் டவுன் பஞ்சாயத் இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அரியலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது.
திருப்பூர் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் லேண்ட் ரிஃபார்மர்ஸ் அது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் ஒன்று இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிசன்ஸ் அண்டு குவாரண்டியல் சர்வீஸ் அசிஸ்டன்ட் அதெல்லாம் எடுக்க வேணாங்க, இதெல்லாம் கடைசியாக வச்சா பார்த்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி தான், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு எந்த போஸ்ட் இல்லைன்னா அதை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம் கிடக்குங்க. ஜென்ரல் 13, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2, ஜென்ரல் பிசிஎம் பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 15 இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சுத்தரம் முடிஞ்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட். ஆர்டியில் பார்த்திங்கன்னா அரியலூர் ஜென்ரலில் ஒன்று இருக்குது, பிசி ஜென்ரலில் ஒன்று இருக்குங்க. கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. கூடலூர் ஜென்ரல் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. தருமபுரி முடிஞ்சு, ஈரோடு முடிஞ்சு, காஞ்சிபுரம் டோட்டல் காலி. கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஒன்று இருக்குது. கிருஷ்ணகிரி ஜென்ரலில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1, நாகப்பட்டினம் ஜென்ரலில் 2, பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. நீலகிரி ஜென்ரலில் 2, உமனில் 1, பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. பெரம்பலூர் ஜென்ரலில் 1 இருக்குது. புதுக்கோட்டை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. சேலம் அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 2 இருக்குங்க, பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. தூத்துக்குடி ஜென்ரலில் 1 இருக்குங்க. திருநெல்வேலி ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. நெருக்கி எடுத்துட்டாங்க. அடுத்து திருப்பூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. திருவள்ளூர் ஜென்ரலில் 1, உமனில் 1, பிசி ஜென்ரலில் 4 கிடக்குங்க. திருவண்ணாமலை ஜென்ரலில் 1 கிடக்குங்க. ஓகேங்களா. ஆர்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டுறது. ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தடுத்து பாருங்கள். ஏன்டா அடுத்தடுத்து கம்யூனிட்டிக்கு நான் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அதெல்லாம் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் மட்டும்தான் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் இது ஒன்லி சென்னையில் மட்டும்தாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து ஃபிஷரிஸ்மேன் வெல்ஃபேர் அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் 5 இருக்குங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பீஸ்ஃபுல்லான வேலை. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஜென்ரல் 4, உமன் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, பிசி ஜென்ரலில் 5 கிடக்குங்க. லேபர் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 10, உமனில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, பிசி ஜென்ரலில் 11 கிடக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர், ஹைவே டிபார்ட்மெண்ட்லாம் கிடக்குங்க, பார்த்துக்குங்க கொஞ்சம். அடுத்து வந்து இந்து சமய அறநிலைத்துறை அதுலேயும் அசிஸ்டன்ட் கேடர் கிடக்கு. என்சிசி டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், சோசியல் டிஃபென்ஸ் இதெல்லாம் கிடச்சா எடுத்துங்க. சமூக பாதுகாப்பு. ஓகேங்களா. சோசியல் வெல்ஃபேர் இல்லை, சோசியல் டிஃபென்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, லேண்ட் சீலிங் டிபார்ட்மெண்ட், லேண்ட் டேக்ஸ், ஸ்டேஷ்னரி, சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், செரிகல்ச்சர், சுகர் டிபார்ட்மெண்ட். அடுத்து ரெவன்யூ செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ரெவன்யூ ராணிப்பேட்டில் 4 இருக்குது. ராணிப்பேட்டில் அப்படியே கிடக்குங்க. 4 ஜென்ரல், 1 உமன், 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 4 வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் கிடக்கு. அடுத்து திருப்பத்தூர் அதுவும் அதே மாதிரி தான் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ராணிப்பேட்டில் 2 இருக்குங்க. ஓகேங்களா. ஆர்டி டிபார்ட்மெண்ட் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபுல்லாக அதே. அடுத்து பவானி சாகர் அசிஸ்டன்ட் சோசியல் வெல்ஃபேர் உமன் அண்ட் எம்பவர்மெண்ட் இது கிடச்சா எடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா போய் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பரண்ட் லெவலுக்கு உடனே வந்துடுன்றாங்க, ப்ரொமோஷன் உடனே வந்துடுன்றாங்க. நடந்ததில்ல மயிலாடுதுறை. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க எம்பிசி கேட்டகரிக்கு. ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு போஸ்டிங் சம்மந்தமானதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம ரெட்டிஃபிகேஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. மற்றது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் போட்டாலும் போடுவோம். ஏன்டா நீங்கள் கமெண்ட் ஏற்பட்டது கேட்டிருக்கீங்க, அது பதில் சொல்ல முடியல. நாளைக்கு வந்து அதுக்கு வந்து உரிய பதில் சொல்லிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு சேலரி எவ்வளோ வரும் அது ஒரு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுரும். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.